நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை குறித்து சந்தோஷப்படும் என்று வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்து தாம் போகும் இடங்களுக்கும் பட்டணத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷம் அறிக்கபடியாக அவர்களை அனுப்பினார். அந்த 70 பேரும் சுவிசேஷம் அறிவித்துவிட்டு பின்பு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, இந்த பிசாசுகள் உம்முடைய நாமத்தினால் எங்களுக்கும் கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷப்பட்டார்கள். அதுக்கு பிரதியுத்தரமாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதிக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும்? நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறவைகளுக்காக மாத்திரம்தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆவிகள் கீழ்ப்படியாதற்கு அல்ல. தம் சர்ப்பங்களை மிதிப்பதற்காகவும் தேவன் வல்லமை கொடுத்திருக்கிறார். தேள்களை மிதிப்பத்தக்கதாக வல்லமை கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய சர்வ அதிகாரத்தை மேற்கொள்ளவும் நம்மளுக்கு வல்லமை உண்டு. பிசாசை எதிர்த்து நீங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இவை எல்லா வல்லமையும் நமக்கு உண்டு. ஆனாலும் நாம் இதை குறித்து சந்தோஷப்படக்கூடாது. நாம் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறவைகளுக்காக மாத்திரம்தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும். அந்த வேளையில் இயேசு ஆவிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றார். இந்த புரிதல், இந்த சத்தியத்தின் ஆழம் என்னதென்று கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய காரியங்கள். ஆனாலும் சாதாரண நமக்கு தேவன் வெளிப்படுத்தினபடியால் நம்மளை ஸ்தோத்திரிக்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று இன்று நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். கர்த்தர் இந்த காணொளி மூலமாய் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.